அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 9ஆம் தேதி வைகாசி விசாகம் அன்னைக்கு நம்ம முருகர் வழிபாடு மேற்கொள்வோம் இல்லையா வீட்டில். அந்த மாதிரி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய முருகர் மந்திரம் மற்றும் அந்த அன்னைக்கு செய்ய வேண்டிய நெய்வேத்தியங்கள், இதை பற்றின சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு மிகுந்த தினங்களில் ஒன்று தான் இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட இந்த வைகாசி விசாகமானது ஜூன் மாதம் 9ஆம் தேதி வர இருக்கின்றது. இன்றைய தினத்தில் பலரும் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. இன்னும் சிலரோ பால் குடம் காவடி எடுத்து அந்த நேர்த்திக்கடனை செய்வார்கள். அனைத்து விதமான முருகன் கோவில்களிலும் இந்த வைகாசி விசாகமானது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட இந்த வைகாசி தினத்தன்று நம்ம வழிபாடு மேற்கொள்வதோடு அந்த அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றின பதிவு தான் இது. ஆலயத்திற்கு நம்ம போக முடியுதோ இல்லையோ, அந்த அன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நினச்ச கோவிலுங்களுக்கு. ஸோ முருகனை கோவிலில் போய் வழிபட முடியாதவங்க கோவிலுக்கு தான் போய் வழிபடணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. முடியாதவங்க ஆலய வழிபாட்டை முடிந்தவங்க செய்யுங்க. முடியாதவங்க ஆலய வழிபாட்டை மேற்கொள்ள முடியாதவங்க வீட்டிலேயே நம்ம முருகப்பெருமானுக்கு மனசார வழிபாடு செஞ்சாலே அவருடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அனைத்து முருகன் விரதத்திற்கும் நம்ம எந்த முறையில் நம்ம விரதம் இருக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த வைகாசி விசாகத்திற்கும், அதாவது 21 நாள் விரதம், 11 நாள் விரதம், 9 நாட்கள் விரதம், 6 நாட்கள் விரதம், 3 நாட்கள் விரதம், 1 நாள் விரதம், இதில் எத்தனை நாள் நம்ம விரதம் இருந்தாலும் சரி, எந்த முருகர் வழிபாடாக இருந்தாலும் அதே ஒரே ப்ரொசீஜர் தான். அதே பால் பழத்தோடு எடுத்துக்கிறது, அல்லது உப்பு இல்லாமல் சாப்பிட்றது, அல்லது சாப்பாடு சாப்பிடாமல் டிஃபன் மட்டும் எடுத்துக்கிறவங்களும் உண்டு. வெறும் பழங்களை பால்களை மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இதுதான் முருகனுடைய வழிபாட்டிற்கான ப்ரொசீஜர். சில பேர் ஒன்றுமே சாப்பிடாமையும் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கிறவங்களும் இருக்காங்க. இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நம்ம இந்த தைப்பூசத்துக்கெல்லாம் எப்படி விரதம் இருந்தோமோ அதே மாதிரி தான் விரதம் இருக்கணும். இதற்கும் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் முதல்ல முருகப்பெருமான படத்தை சுத்தம் செஞ்சுட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அவருக்கு, அதாவது செவ்வரளி பூக்களாலேயோ அல்லது மல்லிகை பூக்களாலேயோ அதாவது அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு நெய் தீபத்தை முதல்ல ஏற்றி வச்சுட்டு விரதத்தை ஆரம்பிச்சிடுங்க. அந்த அன்னைக்கு நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடிகிறவங்க இருங்க. முடியாது, உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது எளிமையான உணவுகளை எடுத்துக்கிட்டு ஒரு வேளை மட்டும் விரதம் இருப்பதோடு இந்த வழிபாட்டை நம்ம செய்யலாம். மாலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகன் விக்கிரகத்திற்கோ அல்லது வேலிற்கோ உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வச்சு அபிஷேகம் செஞ்சுருங்க. மாலை நேரத்தில் அல்லது காலை நேரத்தில் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் அபிஷேகங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடிச்ச நெய்வேத்தியம் கந்தரப்பம். அந்த கந்தரப்பத்தை நெய்வேத்தியமாக வச்சுருங்க. கந்தரப்பத்தை நெய்வேத்தியமாக பண்ண முடியாதவங்க சர்க்கரை பொங்கல், அப்படி இல்லை அதையும் முடியாதவங்க பாசிப்பருப்பு பாயசம், அப்படியும் அதுவும் முடியாது என்னால் அப்படின்னு நினைக்கிறவங்க தேனும் தினைமாவும் இதை நெய்யில் கலந்துட்டு அதுக்கப்புறம் தேன் கலந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுருங்க. அவ்வளவுதான். இந்த பிரசாதம் போதும் முருகப்பெருமானுக்கு. இதுவுமே அந்த தேனும் தினைமாவும் கூட எங்களால் வாங்கி வச்சு பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு பசும்பாலில் காய்ச்சிட்டு நீங்கள் ஏலக்காய் போட்டுட்டு சர்க்கரை போட்டு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வச்சுருங்க. செவ்வாழைப்பழம் நெய்வேத்தியம் அந்த அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாவல் பழம், இந்த நாவல் பழம் கிடைச்சா இதை விட சிறந்த ஒரு நெய்வேத்தியம் எதுவுமே கிடையாதுங்க முருகப்பெருமானுக்கு. நாவல் பழத்தை மட்டும் வச்சு கூட நீங்கள் பூஜையை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 6 நெய் தீபங்களை வெற்றிலை தீபமாகவும் ஏற்றலாம், அல்லது 6 அகல் தீபங்கள் வச்சு நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றினா கூட போதும். முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை பாடி கந்த சஷ்டி கவசம் அல்லது கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல் அல்லது முருகனின் 108 போற்றிகள் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணி அந்த அன்னைக்கு நீங்கள் பூஜையை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சொல்லி முடித்ததோட வைகாசி தினத்தன்னைக்கு கூற வேண்டிய மந்திரமாக சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை, நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை 18 தடவை நீங்கள் மனசார சொல்லுங்கள். அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. முருகப்பெருமான் உங்களுக்கு அந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மந்திரம் என்ன, அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத
நான் உங்களுக்கு இப்போ சொல்லி காமிக்கிறேன். நீங்கள் வைகாசி விசாகத்தன்னைக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா அந்த வேண்டுதல் வச்சு நீங்கள் வந்து கேட்கும்போது இந்த மந்திரத்தை 18 தடவை சொல்லி நீங்கள் வந்து வேண்டுதல் வைங்க. நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். விசாகம் சர்வபூதானாம் சுவாமினம் கிருத்திகாசுதம் சதாபாலம் ஜட்டாதாரம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவரும் உலகில் உள்ள அனைவருக்கும் தெய்வமாக திகழ்பவரும், அதாவது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவரும், எப்பொழுதும் குழந்தை வடிவமானவரும், ஜடை தரித்தவரும், பரமேஸ்வரரின் குமாரருமான ஸ்ரீ கந்தனை வணங்குகின்றேன். இதுதான் இந்த பாடலோட அர்த்தம். இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நீங்கள் வழிபாட்டை செஞ்சு முடிச்சுட்டு நெய்வேத்தியத்தை வந்து நிவேதனம் பண்ணிட்டு தூப தீப ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை வந்து நீங்கள் வந்து நீங்களும் சாப்பிட்டு உங்களுடைய பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரசாதத்தை கொடுத்து உங்களுடைய விரதத்தை நிறைவு பண்ணிக்கோங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு விரைவாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைத்து மேன்மையான வாழ்க்கையை முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்வார் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் விரதம் இருக்கிறது, இந்த மாதிரியான முறையில் விரதம் இருந்து பூஜை பண்ணி முருகப்பெருமானுடைய அருளாசியை பெறணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.